சரியான தற்குறிங்க அப்படின்னு நம்ம சில பேர் திட்டுவோம்ல. தற்குறின்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, அந்த காலத்தில் கோயில் கட்டும்போது அதோட கல்வெட்டில் நிறைய விஷயங்களை செதுக்குவாங்க. அதில் ஒரு விஷயமா அந்த கோயிலுக்கு யாராவது ஏதாவது தானம் கொடுத்துருக்காங்க, அந்த கோயிலுக்காக யாராவது ஒருத்தவங்க அர்ப்பணிச்சிருக்காங்க ஒரு பணியை அப்படின்னா அவங்களோட பேரை இவங்க இதற்காக அர்ப்பணிக்கப்பட்டார் அப்படின்னு செதுக்குவாங்க. இப்படி செதுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நபரோட கையாலேயே ஓலைச்சுவடியில் எழுதி கீழே கையொப்பமிட்டு அதை முதல்ல வாங்கிப்பாங்க. அதை பார்த்து அப்படியே தான் அந்த கல்வெட்டில் செதுக்குவாங்க. இப்போது அந்த நபர் ஒருவேளை படிப்பறிவு இல்லாதவரா, படிக்க தெரியாதவரா, எழுத தெரியாதவரா இருந்தார்னா அவருக்கு பதிலாக அதை வேற ஒருத்தர் ஓலைச்சுவடியில் எழுதுவார். எழுதி அவரை கீழே இப்போ எப்படி நம்ம படிக்க தெரியாதவங்க கை நாட்டு வைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி அந்த காலத்தில் படிக்க தெரியாதவங்க ஓலைச்சுவடியில் ஒரு கீறல் இடுவாங்க. அது ஒரு குறி இடுவாங்க. அது தன்னால் இடப்படும் ஒரு குறி. அப்படி இடும்போது அவங்க தான் அதை கொடுத்துருக்காங்க, அவங்களோட கையொப்பம் அது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கப்பட்டு அது அப்புறம் கல்வெட்டில் பதிக்கப்படும். இப்படி படிக்க தெரியாதவங்க தன்னால் ஒரு குறி இடப்பட்டுச்சு இல்லையா, அதுதான் காலப்போக்கில் தற்குறி அப்படின்னு வந்துச்சு. இப்போ நீங்கள் தற்குறி அப்படின்னு ஒருத்தர் திட்டுறீங்க அப்படின்னா அவங்கள கல்வி அறிவு இல்லாதவர், படிப்பறிவு இல்லாதவர் அப்படின்னு திட்டுறீங்கன்னு அர்த்தம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இப்போ தாழ்த்தப்பட்ட சமூகமாக கருதப்படுற பல பேர் அப்போ கையொப்பம் இட்டிருக்காங்க. இப்போ உயர்ந்த சமூகமாக கருதப்படுற பல பேர் அப்போ இந்த மாதிரி தற்குறி தான் இட்டு இருந்திருக்காங்க. அப்படின்னா அப்போவே கல்வி எல்லாருக்கும் பொதுவானதாக இருந்திருக்கு.